வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக 3 மாதங்களில் புதிய சட்டம் மூலம் அமைச்சர் விஜித அறிவிப்பு. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான சிறுமி உள்ளிட்ட 3 இன்று அதிகாலை பயங்கரம். சபாநாயகருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு. மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடாத்த அமைச்சு மட்ட நடவடிக்கை. அனுர அரசு கவனம். சமிச்சை விளக்கு கம்பத்தில் ஏறி உயிரை மாய்க்க முயன்ற நபர் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் பரபரப்பு. கம்பஹாவின் பல பகுதிகளில் நாளை 12 மணி நேர நீர்வட்டு. பாதுகாப்பற்ற ரயில் கடவையால் நேர்ந்த சோகம். ஸ்தலத்திலேயே ஒருவர் பலி. டிரம்பின் வரி கொள்கை தொடர்பான பிரச்சனைகளுக்கு இன்னும் தீர்வில்லை, குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சி தலைவர். மாகாணத்திற்கு ஒரு புனர்வாழ்வு மத்திய நிலையம் ஸ்தாபிக்கப்படும். பாதுகாப்பு அமைச்சர் தகவல். இலங்கையில் சிறை செல்ல வேண்டிய 30,000 போதைப் பொருள் கடத்தல்காரர்கள். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக 3 மாதங்களில் புதிய சட்டத்தை அமைச்சரவையில் சமர்ப்பித்து வர்த்தமானியில் வெளியிடுவதே எமது இலக்காகும் என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்த அரசியல் இயக்கம் எமதாகும். இந்த சட்டத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும் அதேவேளை பாதாள உலக குழுக்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த புதிய சட்டம் ஒன்றும் அவசியமாகும். எனவே இந்த புதிய சட்டத்தை 3 மாதங்களில் அமைச்சரவையில் சமர்ப்பித்து வர்த்தமானியில் வெளியிடுவது எமது இலக்காகும். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவியிலேயே அமைச்சர் விஜித ஹேரத் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பொருளாதாரம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. எனினும் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்து இந்த சட்டம் மூலம் தொடர்பில் செயல்பட்டு வருகிறோம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு தற்போது அமைச்சரவையினால் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு தற்போது தொடர்ந்தும் கூடுகிறது. அதேவேளை தற்போது நாட்டில் இடம்பெறும் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் பாதாள உலக குழுக்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த புதிய சட்டம் அவசியமாகும் என்றார். அவிசாவளை கொஸ்கம சுதுவெல்ல பகுதியில் இன்று அதிகாலை நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் சிறுமி உட்பட 3 பேர் காயமடைந்துள்ளனர். மூவரும் முச்சக்கர வண்டியில் பயணித்த போது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பிஸ்டல் வகை துப்பாக்கியால் சுட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் அவிசாவளை பகுதியைச் சேர்ந்த 30 வயதான தாயும் அவரது 12 வயது மகளும் 44 வயதுடைய மற்றொரு ஆணும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த நபர்கள் சிகிச்சைக்காக அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் பற்றிய தகவல்கள் இதுவரை அறியப்படவில்லை. சந்தேக நபர்களை கைது செய்ய கொஸ்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சபாநாயகர் வைத்தியர் யகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக புதிய மக்கள் முன்னணி லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளது. இது தொடர்பில் புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார நேற்று சனிக்கிழமை கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அரசு செலவினங்களை குறைப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது முறையற்ற வகையில் செயல்படுகிறது. சபாநாயகர் அவரது உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான மும்தாஜ் மஹாலை பயன்படுத்தாமல் லொரிஸ் தொடர்மாடி குடியிருப்பில் வசிக்கின்றார். இந்த தொடர்மாடி குடியிருப்பில் தற்போது அவரது தனிப்பட்ட செயலாளர் வசிக்கிறார். பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அனுமதியுடன் சபாநாயகருக்கு 2 வாகனங்களும் 900 லிட்டர் எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் சபாநாயகர் 3 வாகனங்களை பயன்படுத்துகிறார். சபாநாயகருக்கு எவ்வாறு 2 இல்லங்களையும் அனுமதியற்ற முறையில் வாகனங்களையும் வழங்க முடியும்? இதனூடாக மக்களின் வரிப்பணம் மோசடி செய்யப்படுகிறது. ஆகவே இதற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லா சப்பல். மாகாண சபை தேர்தல் விவகாரத்தில் சட்ட ரீதியான ஒரு சில தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே இதற்கமைய அமைச்சு மட்டத்தில் ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது: மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் முன்னாள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் சைஃபர் முஸ்தபா முன்வைத்த திருத்த யோசனை மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் முன்வைத்த தனிநபர் பிரேரணை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மாகாண சபை முறைமையில் காணப்படும் ஒரு சில சிக்கல்கள் மற்றும் குறைபாடுகளுக்கு தீர்வு காண வேண்டும். குறுகிய அரசியல் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு செயல்பட்டால் அது நிர்வாக கட்டமைப்பில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே மாகாண சபை முறைமை குறித்து சகல தரப்பினருடனும் வெளிப்படைத்தன்மையுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்றார்.
கொழும்பு காளி முகத்திடலுக்கு முன்பாக ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் நபர் ஒருவர் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளப் போவதாக தெரிவித்து நேற்று பிற்பகல் குழப்பம் விளைவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக உள்ள சமிஞ்ஞை விளக்கு கம்பத்தில் ஏறி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளப் போவதாக குறித்த நபர் மிரட்டியுள்ளார். குறித்த நபரை அங்கிருந்த மக்கள் காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். எனினும் அந்த நபர் கீழே இறங்காமல் தொடர்ந்தும் சமிஞ்ஞை விளக்கு கம்பத்திலேயே அமர்ந்திருந்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அவரை மீட்டனர். இதையடுத்து குறித்த நபரை போலீசார் அழைத்துச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டினர் செலுத்திய வரியை திருப்பிச் செலுத்துவதற்காக பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கருமபீடம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னதி மற்றும் தொழில் அமைச்சர் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்தவின் ஆகியோர் தலைமையில் இக்கருமபீடம் நேற்று முன்தினம் திறக்கப்பட்டது. இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்குள் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது செலுத்தும் பெறுமதி சேர் வரியை திரும்ப வழங்குவதே இதன் நோக்கமாகும். அதன்படி 50,000 ரூபாவுக்கும் அதிகமான வட் வரியை செலுத்தி 90 நாட்களுக்கு மேல் இலங்கையில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகள் இந்த கருமபீடம் மூலம் செலுத்திய வட் வரியை பெற முடியும். சுற்றுலா பயணிகள் இலங்கை பொருட்களை வாங்குவதை ஊக்குவிப்பதற்காகவும் இலங்கையில் வரி அறவிடுவதை நெறிப்படுத்துவதற்காகவும் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டத்தின் பல பகுதிகளில் நாளை 12 மணி நேர நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. நாளை காலை 8:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நீர் விநியோகம் இவ்வாறு துண்டிக்கப்பட உள்ளதாக அந்த சபை அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. அதன்படி பேலியகொட, வத்தளை, ஜாயல, கட்டுநாயக்க, சீதுவ நகர சபை பகுதிகள், களனி, வத்தளை, பியகம, மகர, தொம்பே, ஜாயல, கட்டுநாயக்க, மினுவாங்கொடை மற்றும் கம்பஹா பிரதேச சபை பகுதிகளின் ஒரு பகுதியிலும் இவ்வாறு நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளது. இலங்கை மின்சார சபையின் சப்புகஸ்கந்த உபமின் நிலையத்தால் விநியோகிக்கப்படும் நீர் விநியோக குழாய்களில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. கொச்சிக்கடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லுர்து மாவட்டத்தில் பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் ரயிலுடன் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிலாபத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற ரயிலுடன் மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் பின்னால் பயணித்த 17 வயது நபர் பலத்த காயங்களுடன் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் நீர்கொழும்பு பெரியமுல்ல பள்ளி வீதியைச் சேர்ந்த 61 வயதானவர் என தெரியவந்துள்ளது. சடலம் நீர்கொழும்பு மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கொச்சிக்கடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கையின் துணை மருத்துவ சேவையில் நிலவும் முக்கியமான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசவின் முன்னெச்சரிக்கையுடன் விசேட கலந்துரையாடல் சுகாதார அமைச்சில் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் மருந்தாளுநர்கள், கதிரியக்க நிபுணர்கள், ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்கள், பிசியோதெரபிஸ்டுகள் மற்றும் தொழில் சிகிச்சையாளர்கள் ஆகியோர் சம்பந்தப்பட்டுள்ள துணை மருத்துவத்துறையின் 9 முக்கிய பிரச்சினைகள் பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டது. சேவை விதிமுறைகளை வகுக்கும் குழு நியமனம், சம்பள சீரமைப்பு நடவடிக்கைகள், சிறப்பு தர பதவி உயர்வுகளில் ஏற்பட்ட தாமதம், 3வது திறன் தேர்வின் சிக்கல்கள், மருந்துகளுக்கான குளிர்பதன உபகரணங்களின் பற்றாக்குறை, ஒன்கோல் டியூட்டி மேலதிக கொடுப்பனவுகள், கூடுதல் நேர கொடுப்பனவுகளின் கணக்கீட்டு சிக்கல்கள், நிர்வாக தேர்வுகளில் பங்கேற்க வாய்ப்பு, உயர்கல்வி அமைச்சு மற்றும் பல்கலைக்கழக மானிய ஆணையத்துடன் கலந்துரையாடல் போன்ற 9 பிரச்சினைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த பிரச்சினைகள் அனைத்திற்கும் தீர்வு காண சேவை அரசியலமைப்பை உருவாக்கும் குழுவை நியமிக்க அமைச்சர் தீர்மானித்துள்ளார். மேலும் சம்பள சீரமைப்புகளுக்கான கலந்துரையாடல்கள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட உள்ளன. நமது நாட்டின் ஏற்றுமதி துறை அச்சுறுத்தலுக்கு ஆளாகி வரும் தருணத்தில் இந்த செயல்திறனற்ற அரசாங்கம் அமைதி காத்து வருகிறது. இந்த அரசாங்கத்தால் பதில்களையும் தீர்வுகளையும் வழங்க முடியாமல் போயுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பரஸ்பர தீர்வை வரிகள் நமது நாட்டின் ஏற்றுமதிக்கு குறிப்பிடத்தக்க போட்டியை உருவாக்கியுள்ளன. இந்த வரிகளை எதிர்கொள்ள அமெரிக்காவின் பொருளாதாரம் குறித்து முடிவெடுப்பவர்களுடன் ஏனைய நாடுகளின் தலைவர்கள் கலந்துரையாடி தமக்கு சாதகமான முறைகளில் இணக்கப்பாடு எட்டியிருக்கின்றனர். ஆனால் நமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பொறுப்பானவர்கள் இத்தகைய இணக்கப்பாடுகளை இதுவரையில் எட்டவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். பிரதிநிதிகளை அனுப்பி கலந்துரையாடல்களை நடத்தும் என இந்த அரசாங்கம் வீராப்பு பேசியது. ஆனால் இன்று வரை இந்த பிரச்சினைகளுக்கு எந்த
எந்த தீர்வும் இல்லை. 2028 ஆண்டுக்குள் நமது வெளிநாட்டு கடனை நாம் திரும்பிச் செலுத்த வேண்டியிருக்கிறது. ஏற்றுமதியில் பிரச்சினைகள் காணப்படுகின்றபடியால் வெளிநாட்டு கடன்களை எவ்வாறு திருப்பிச் செலுத்துவது என்ற விடயத்தில் சிக்கல்கள் நிலவுகின்றன என தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் 24 வயதுடைய இளைஞன் மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் மருத்துவர் சி யமுனானந்தா தெரிவித்துள்ளார். குறித்த இளைஞன் கடந்த மாதம் 30ஆம் தேதி காய்ச்சலுடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவருக்கு ஒரு வகை மலேரியா காய்ச்சல் இருப்பதாக இனங்காணப்பட்டுள்ளது. தெல்லிப்பளையை சேர்ந்த குறித்த இளைஞன் 6 மாதங்களாக நைஜீரியா கப்பல் ஒன்றில் வேலை செய்துள்ள நிலையில் கடந்த 28ஆம் தேதி அன்று இலங்கையை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட போக்குவரத்து சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போக்குவரத்து விதிகளை மீறிய 13 மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. குறித்த மோட்டார் சைக்கிள்கள் தலைக்கவசம் இல்லாமல் வாகனம் செலுத்துதல், இலக்க தகடுகள் இன்றி பயணித்தல், உரிய ஆவணங்கள் இன்றி பலரை கொண்டு பயணித்தல், வேக கட்டுப்பாடுகள் இன்றி வாகனம் செலுத்தல் உள்ளிட்ட காரணங்களுக்காக கைப்பற்றப்பட்டுள்ளன. பொதுமக்களின் உயிர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சாலைகளில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருளுக்கு அடிமையான 4 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் நாட்டில் வாழ்கின்றார்கள். ஆனால் நாட்டில் 4 புனர்வாழ்வு மத்திய நிலையங்களே உள்ளன. எனவே இந்த வருட இறுதிக்குள் மாகாணத்திற்கு ஒரு புனர்வாழ்வு மத்திய நிலையத்தையேனும் ஸ்தாபிக்க நாம் திட்டமிட்டுள்ளோம் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இது குறித்து அமைச்சர் மேலும் தெரிவித்ததாவது, ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் சுமார் 5 தொன்களை கடந்த 5 மாதங்களில் அம்மாள் கைப்பற்ற முடிந்துள்ளது. நாட்டிற்கு கொண்டுவரப்படும் போதைப் பொருட்களை கைப்பற்றும் வகையில் போலீஸ் திணைக்களம் சார்பில் சாதகமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. தற்போது இலங்கைக்குள் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு பாரிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். போதைப் பொருட்கள் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து கொண்டுவரப்பட்டுள்ளன. போதைப் பொருளுக்கு அடிமையான 4 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் நாட்டில் வாழ்கிறார்கள். தற்போது 4 மத்திய நிலையங்கள் உள்ளன. இங்கு சுமார் 140 பேருக்கு மாத்திரமே புனர்வாழ்வு வழங்கும் வசதிகள் காணப்படுகின்றன. எனவே இந்த வருட இறுதிக்குள் குறைந்தபட்சம் மாகாணத்தில் ஒரு புனர்வாழ்வு மத்திய நிலையத்தை ஸ்தாபிக்க நாம் திட்டமிட்டுள்ளோம் என்றார். நாட்டில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக மொத்தம் 31,209 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது. இதில் ஐஸ் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான வழக்குகளே அதிக எண்ணிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஐஸ் போதைப் பொருள் தொடர்பில் 10,912 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் ஹெரோயின் கடத்தலுக்காக 9,300 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் கஞ்சா கடத்தல் தொடர்பாக 9,476 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் பாதாள குழுவை சேர்ந்தவரும் போதைப் பொருள் கடத்தல் காரணமான தெவுந்தர குடு சமில் என்று அழைக்கப்படும் நாராதொட்ட கேவகே சமில் அஜித்குமார் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெவுந்தர குடு சமில் சுகையினம் காரணமாக காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் நீண்ட நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2000ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வழக்கு விசாரணை ஒன்றுக்கு செல்வதற்காக வேனில் பயணித்த 5 பேரை சுட்டுக் கொலை செய்த குற்றச்சாட்டில் தெவுந்தர குடு சமிலுக்கு நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரான ஹரக்கட்டா என்ற நதுன் சிந்தக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பயங்கரவாத விசாரணை பணியகத்தின் காவலில் உள்ள ஹரக்கட்டா மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிடி ஸ்கேன் பரிசோதனைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு நேற்று முன்தினம் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வயிற்று வலி காரணமாக மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் தற்போது காய்ச்சலாலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.